ஓகே வெயிட். இப்போது பேசணும்னு தோணுச்சுன்னா இல்லை நீ பேசினாலோ அது உனக்கு ஒரு காம்னஸோ இல்லை கம்ஃபர்ட்டோ கொடுக்குதா? Whenever, okay, when or if he comes back or gives the reassurance that he still cares, you don't want the reassurance, okay? Let him do, let the feelings be there, need not care. நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள மீட் பண்ணணும் இல்லை அவங்கக்கிட்ட பேசணுன்னு சொன்னால் அவங்களால ஷோ அப் பண்ண முடியல, அவங்க பிஸியாக இருக்காங்க, ஒர்க்கில் இருக்காங்கன்னா அது அவங்க தப்பா உங்கள் தப்பா? கண்டிப்பாக உங்கள் தப்பு தான். தொகுப்பாளனையும் நடிகையுமான ஃபரீனா ஆசாத் இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட வலம் வர்றவங்க. ஆனால் நேற்று இரவில் இருந்து அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ச்சியாக சோகமான முகத்தோட மனமுடைஞ்சு பேசின வீடியோக்களை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் பலருமே என்னாச்சு ஃபரீனா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று இரவு ஃபரீனா வெளியிட்ட அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு தோணினாலும் இல்லை பேசினாலும் அது உங்களுக்கு அமைதியோ அல்லது ஒரு சௌகரியத்தையோ கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எமோஷ்னலாக உடைஞ்சு போகிறீங்க, உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க, ஒருவித குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இதனால் எந்த அமைதியும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசாதீங்க. ஒருத்தரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெறும் உணர்வு தான். அதுக்காக அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட உணர்வுகளை அவங்கள்ட்ட வெளிப்படுத்தாமல் இருக்கிறதே நல்லது. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தின் மேலே இதுக்கு மேலேயும் நம்பிக்கையோடு இருக்காதீங்க. ஒருவேளை அவர் உங்ககிட்ட திரும்ப வந்து உன் மேலே இன்னும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆறுதல் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மன வலியை பகிரும் விதமாக அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன ஆச்சு ஃபரீனாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் காலையில் இன்னொரு உருக்கமான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள மீட் பண்ணணும் இல்லை அவங்கக்கிட்ட பேசணுன்னு சொன்னால் அவங்களால ஷோ அப் பண்ண முடியல, அவங்க பிஸியாக இருக்காங்க, ஒர்க்கில் இருக்காங்கன்னா அது அவங்க தப்பா உங்கள் தப்பா? கண்டிப்பாக உங்கள் தப்பு தான். அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளோட பெரிய தப்பு. அவங்க பிஸியாக இருக்கிறது அவங்க தப்பே இல்லை. இந்த உலகத்திலே உங்கள் கூடவே இருக்க போகிற, எப்போதும் உங்களை பற்றி கன்சர்னாக இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை நீங்கள் உங்ககிட்டயே சொல்லுங்கள். த்ரூ வீடியோ ஆர் பேப்பர் எழுதுங்க. உங்கள் மனசில் இருக்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டோ இல்லை எழுதிட்டோ அதை திரும்ப படித்து பாருங்கள். யூ வில் ஃபீல் லைட். ட்ரஸ்ட் மீ. எப்போவுமே ஜாலியாக பேசுகிற ஃபரீனா ஆசாத்தோட இந்த தொடர் வீடியோக்களை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே அவங்களுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க ஃபரீனா, நீங்கள் தைரியமான பொண்ணு, எதுவாக இருந்தாலும் மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.